Hey family, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல் கண்டென்ட் தாங்க நம்ம சேனல்ல பார்க்க போறீங்க. ஆமாங்க. சோ இது வரைக்கும் நம்ம Ninja வந்து 300 போட்டுருக்கோம், 400 போட்டுருக்கோம். சோ இது மட்டும் தான் போட்டுருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா Ninja 650 பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போறோங்க. சோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவாசாக்கி ஷோரூம்ல தான் இருக்கோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனலை புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப சேனல் போடிஷன் நோட்டிஸ் வரும். Insta ஐடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. புடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ணா ஏனா ஆல்ரெடி இருட் ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள போய்ட்டு வீடியோ எடுத்து வந்துருவாங்க. அண்ட் ஃபேமிலி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்லாம் எதுவும் பார்க்கல. ஃபஸ்ட் கியர் போட்டோன்னே ஃபுல் வண்டியும் ஆடுது. பயங்கரமாக இருக்குது. 650 இன்லைன் 2 சிலிண்டரு வண்டி. நம்ம இஷா நிற்கிறா பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே டிராஃபிக்கு பெருசாலாம் என்ஜாய் பண்ண முடியாது, ட்ரை பண்ணுவாங்க. ஐயோ கிளச்சு விட்டாலே வண்டி பறக்குதுங்க. ஓஹோ ஆனால் பச்சை கலர் பல தெரியுது. என்னமா பவராக இருக்குது. எஸ்டோஸ்னு Z9 எல்லாமே ஓட்டியிருக்கேன். பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி ஒரு 650 சிசி கேட்டகரி ஓட்டுறோம் அப்படிங்கும்போது நல்ல பவர் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க. இருங்க, ஏதாவது ஃப்ரீ ரோடு இங்கே கிடைக்காதுங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே, வேறு எதுவுமே கிடையாது. ஃப்ரீ ரோடு கிடச்சினா ஈஸியாக ஓட்டிடலாம். ஃப்ரீ ரோடு இல்லாத தான் பிரச்சனை. பவரை பாருங்க. சூப்பராக இருக்குங்க பவர் ரெஸ்பான்ஸு. இருங்க இதோட ஸ்பெக் பார்ப்போமா வரமா நிறுத்திட்டு. இண்டியனா சூப்பராக இருக்கு கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்டேட்டட் மாடலு. இப்போ இதுதான் ஓட்டுறோம். இதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9.6 வருது. ஸோ உங்களுக்கு ஸ்பெக்லாம் வந்து கீழே இருக்கும். 650cc இன்ஜினு. ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா 200 kg. ஆனால் 200 kg மேலே தெரியாது. கால் பார்த்தீங்கன்னா சூப்பராக எட்டும். ரெண்டு காலுமே பார்த்தீங்கன்னா நல்லா எட்டும். இது ஆக்சுவலாக டூரிங் பர்பஸுங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல் பைக்கு, ப்ளஸ் டூரிங் நல்லா பண்ணலாம். மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 67 bhp பவர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட லுக். சூப்பராக இருக்குல்ல. வாவ், என்ன பெருசாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 650 நல்ல ஒரு பப்ளிக் ஆக்ஷன் கிடைக்கும் இந்த வண்டிலாம் வச்சுருந்தா ஊருக்குள்ளே. நல்லா இருக்குது. இருங்க எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். எக்ஸாஸ்ட்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் தாறுமாறா. இல்லை தேர்ட் கியரே போட முடியல. செகண்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 95 கிட்ட போகுது. இதில் எங்கே நான் 100 150லாம் போகிறது இந்த ரோட்டில் சொல்லுங்கள். கோயம்புத்தூரில் தாங்க இருக்கேன். வேற மாதிரி இருக்குது வண்டி, சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. போகலாமா? ஐயோ ஸ்கிட் ஆகுதுங்க. பிரேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது கைஸ். வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம தான் பார்த்து போய்க்கணும். வாங்க போவோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே இங்கே நான் ஓட்ட முடியாது, கோச்சிக்காதீங்க. வாவ், வாட் அ பவர் டெலிவரி கைஸ். 650 இந்த அளவு பவர் கொடுக்குமா அப்படிங்கிறத இன்றைக்கி தான் நான் ஓட்டி பார்க்குறேன். ஆக்சுவலாக ரைட் சைடில் ஷோரூம் பார்த்துக்கிட்டே போகணும். ஏன்னா ஏரியாவுக்கு புதுசு, மறந்துட்டு நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட போகிறேன் வீட்டுக்கு. நல்லா இருக்குங்க பைக். நான் நினச்சதை விட பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்லாம் சுத்தமாக இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்துடுது. ஸோ உங்களுக்கு இங்கே ஹசார்ட்கான சுவிட்சஸ் வந்துடுது. வாவ், நான் சிட்டிஸ்குள்ளலாம் ஓட்டுறது சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சந்துக்குள்ளலாம் ஈஸியாக போகலாம். கண்ணாடி மட்டும் மடக்கிருந்தால் போதும். ஆனால் 650cc ஏற்ற மாதிரி ஒரு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள் சிட்டிஸ்குள்ளலாம் கால் சூப்பராக எட்டும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். டிராஃபிக் ஐ டோன்ட் லைக் டிராஃபிக். அந்த கதை தான். அங்கே பாருங்கள் பெனிலி 600. ஓஹோ, இவ்வளோ ஒரு டிராஃபிக்கா? கோயம்புத்தூர் ஃபேமிலி எப்படி தான் இங்கெல்லாம் இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல. பெங்களூரும் அப்படி தான் இருந்துச்சு, இங்கேயும் அப்படி தான். இதில் இவங்க தொல்லை வேறு, எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஏன் நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே சுற்ற வேண்டியதாங்க. சரி, நம்ம கவாசாக்கி என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கவாசாக்கி ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன். கோயம்புத்தூரில் இருப்பேனா என்னங்க அதெல்லாம் தெரியல. ஓகேங்களா? ஹீட் அடிக்குதுங்க, கால் சூப்பராக ஹீட் அடிக்குது.
ஷோரூமு இதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். ரைட்டில் பார்த்துக்கிட்டே போனால் தெரியும். டேர்னிங் தாங்க பிரச்சனையே. இங்கே ஏகப்பட்ட டேர்னிங் இருக்குது. ஆனால் ஒரு டேர்னிங்லேயே உருப்படியாக திரும்ப முடியாது. என்ன அந்த vlog ஃபுல்லுமே டிராஃபிக்லேயே போயிடும் போல். ஐயோ சுத்தங்க ஃபஸ்ட்டு பிகில் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நிலமை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கலாம் வண்டியை ஓட்டி அப்படின்னு பார்த்தா டிராஃபிக்கில் இருந்தால் நம்ம எப்படி ஓட்டி பார்க்க முடியும்? ஒரு ரிவ்யூ கூட கொடுக்க முடியாது. இந்த ஊருக்குலாம் வந்துட்டா சும்மா நானும் வந்தேன்னு ஓட்ட வேண்டியதான். அங்கே பாருங்கள் ஏதோ ஒரு லாரியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏய் கொஞ்சம் வழி விடுங்கப்பா. அவ்வளோதான், ஷோரூமே வந்துருச்சு. ஏதோ கேப் கிடச்சிருச்சு. ஓகே, கிளாசிக் ஷோரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட்டில் இருக்குது. இங்கே ஒரு யூட்டன் வரும், அங்கே டர்ன் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது கைஸ். எவ்வளோ போணுச்சுன்னு கூட பார்க்க முடியல. குறுக்க அந்த பைக் வந்துட்டான்னு எவனா குறுக்க வந்துட்டானா முடிஞ்சு போச்சு சோழி. வாவ், என்னடா இது? பேசாமல் இது மாறிடுவோமா? சிங்கிள் சிலிண்டர்லேருந்து டியூவல் சிலிண்டர் மாறிட்டு அப்புறம் 3 சிலிண்டர், அப்புறம் 4 சிலிண்டர், அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடலாம். பவர் டெலிவரி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஈஸியாக ரீச் ஆயிரும். அசால்ட்டாக ரீச் பண்ணும். 210லாம் ஈஸியாக ரீச் பண்ணலாம். அந்தளவு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்குது. கவாசகி சூப்பராக இருக்குல்ல, அந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது. அங்கேயே போய் அப்படி நிறுத்திடும் அழகா. இது வந்து 650, அது வந்து நிஞ்சா 300 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எது மவுண்ட்ஸு, சுவிட்சஸ், மோட்ஸ் இங்கே இருக்கிறதுக்கு. ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஓடோ எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே ரேஞ்சு எவ்வளோ போகும், ஆவரேஜ் ஸ்பீடு, டோட்டல் டைமு, பேட்ரி எல்லாமே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பட்டனில் வருது. இந்த வண்டி எப்படி இருக்குது என்கிட்ட கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. டூரிங் பர்பஸ் எடுக்கலாம். நல்ல ஒரு பவர் வேணும், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி லெவலில் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் 650 ட்ரை பண்ணலாம். கவாசிக்கியில் உங்களுக்கு ஓகே ஒரு 10 lakhs பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி வேணும்னா ஸோ இந்த வண்டி ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு இன்னும் கொஞ்சம் ஹை சிசி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 900 இருக்குது. அது அரௌண்ட் 12 lakhs கிட்ட வரும். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிராப் ஹேண்டில்ஸு, வண்டி ரொம்ப காம்பேக்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு. வெயிட்டும் பெருசாக தெரியலையா, ஸோ அது ஈஸியாக ஓட்டலாம். Z800 ஒன்று நிற்கிது பாருங்கள். இதுதான் சவுண்டு உள்ள வரைக்கும் கேட்டுச்சு, அவ்வளோ சவுண்ட் கேட்குது. எக்ஸாஸ்ட் போட்டிருக்காரு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எக்ஸாஸ்ட் பாருங்கள் வேற மாதிரி இருக்குது. பா வாங்கணுன்னு ஆசை தாங்க. ஃபேமிலி சுச்சுவேஷன், வாங்க விட மாட்டாங்க, காசும் தர மாட்டாங்க, நம்மளும் சம்பாதிக்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு 1008 பிரச்சனைகள். அதெல்லாம் மீண்டு இவ்வளோ பெரிய ஆளாக இந்த ஒரு வண்டியை வாங்கி, ஒரு ஐஃபோன் வாங்கி, ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு 1.5 வருஷத்தில் என்னால் பண்ண முடியுமா எல்லாம் பண்ணேன். இதெல்லாம் சொன்னால் ஏன்டா எங்ககிட்ட சொல்கிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு தெரியும், உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சரி ஓகே, பைக் கொடுத்ததுக்கு நன்றி. நம்ம அப்படியே கிளம்புவோம். அண்ட் ஃபேமே கோயம்புத்தூரில் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மீட் பண்ணுறாரு. ப்ரோ உங்கள் நேம்? ப்ரோ சஞ்சீவ். இங்கே ஒர்க் பண்ணுறாரு போல், படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே ப்ரோ, நான் சந்திச்சதில் சந்தோஷம். கோயம்புத்தூரில் அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணியிருக்கேன். ஆமாம் கண்டிப்பாக புரிஞ்சா சரி. அப்புறம் ப்ரோ வீட்டுக்கு தானே சீக்கிரம் பாருங்க, ரீச் இல்லை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் நான் அண்ணனை வளர்த்துறது நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளை வளர்த்துறது அவங்க கையில் இருக்குது. ஆனால் வளர்த்து விட மாட்டேங்கிறாங்களே. சரி ஃபேமே, ஸோ கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஃபேமே, ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரு. அன்எக்ஸ்பெக்டாக மீட் பண்ணிட்டோம். ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்திருக்காரு போல். நான் இன்றைக்கி எதிர்பார்க்காம தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்த்துட்டேன், வரேன்னு சொன்னார். ஸோ பார்த்தீங்கன்னா மால்லேயே வச்சு பார்த்துட்டேன். ப்ரோ உங்கள் நேம்? ப்ரோ டேனியல். ஓகே ப்ரோ, பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக. கோயம்புத்தூர் ஃபேமே பாருங்கள், நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. இந்த லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோங்க. ஸோ ப்ரோ பார்த்துட்டு அப்படியே டாட்டா காமிச்சிட்டு போவோம். சரி ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். பை. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக. என்ன பண்ணுறதுனே தெரில நெக்ஸ்ட் லைஃப்பில்.
அடிமேல் அடி அப்படிங்கிறதான் சொல்லலாம். சரி ஓகே. ஸோ வண்டி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 650 எங்கத்தான் ரிவ்யூவே பண்ணல, எங்கடா பிடிச்சிருக்கான்னு கேட்குறியா அப்படிங்கிறீங்களா? என்னங்க பண்ணுறது, இவ்வளோ டிராஃபிக்கில் நான் எங்கே ஓட்ட முடியும் சொல்லுங்கள். ஸோ இப்போ கூட கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வரும்போது எவ்வளோ டிராஃபிக் வந்துச்சு. ஃப்ரண்ட் பிரேக் வேறு பிடிக்கலாங்க. ஊருக்கு பத்திரமா போகிறதுங்கிறது நிச்சயம் இல்லாத ஒன்று. நீங்கள் போய் ரெடி பண்ணவும் எனக்கு பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது. ஒன்றுக்கு 2 வேலை வந்துருச்சுன்னா போச்சு, பிரச்சனையாக போயிடும். பார்ப்போங்க டிராஃபிக் பார்த்திங்களா எப்படின்ட்டு. ஐயோ ஆம்புலன்ஸ் வர கேப்பில் போயிருமா? இங்கே பாருங்கள், டாஸ்க் மேலே டாஸ்க். இந்த கேப்பில் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள போதும் ஆயிரும் போல். அங்கே பாருங்கள் சண்டை நடக்குது. ஆம்புலன்ஸ் இப்படி தான் வருவாங்க எல்லாம். சண்டை மேல் சண்டை நடக்குது, ரொம்ப கஷ்டம். இங்கெல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க, சேஃபாக ஓட்டுங்க. ஆனால் அடுத்த வயசு சந்திப்போம். டாடா விடைக்கே லவ் யூ ஃபேமிலி. எங்கெல்லாம் சேஃப் இருப்பாங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்காக தான் நான் இவ்வளோ ஒரு தூரம் போராடிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கே தெரியணும். என்னங்க பண்ணுறது, டப்புன்னு தண்ணீர்லாம் வரும். அதெல்லாம் வந்து அழுதுட்டேன்னா அப்புறம் நீங்கள் வந்து காமெடியாக நினச்சிருவீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபீல் பண்ணிலாம் நம்ம பேசுகிற அளவுக்கு இல்லை. பொண்ணுங்களாம் ஃபீல் பண்ணிடுவாங்க, நம்மளால் ஃபீல் பண்ணி பேச முடியல. ஏன்னா ஒரே சொத்து நீங்கள் தான். இப்போது பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் கூட நண்பர் பார்த்துட்டு போனார். அந்த மாதிரி சொத்துக்கள் பல இடத்துல நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள் முன்னாடி தான் நான் கஷ்டத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும். புரிஞ்சுக்கோங்க, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தையும் பார்த்து பேசுங்க, சரிங்களா? மனசு கஷ்டப்படுத்துறதுங்கிறது யார் வேணாலும் கஷ்டப்படுத்தலாம். பட் எல்லாம் மனிதர் தான், யோசிச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகேங்க, டாடா விடைங்க, லவ் யூ ஃபேமிலி, பை பாய்.